இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதை சின்ன சின்ன விஷயமா ஸ்டெப் எடுத்து பண்ணோம்னாக்கா கிரேட் அச்சீவ்மெண்ட்டாக அது மாறும். இதனாலேயே ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளாக இருந்தாலும் சரி, ரொம்பவே டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களையே உங்களால் பீட் பண்ண முடியும். இந்த விஷயத்த உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எதுலையா இருந்தாலுமே சரி. அது என்னன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். நம்ம ஐன்ஸ்டீனே பார்த்தீங்கன்னாக்கா த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை சொல்றாரு. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை புரிஞ்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பே பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிரேட் சயின்டிஸ்டான ஐன்ஸ்டீனே பார்த்தீங்கன்னாக்கா இது எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஏன் சொல்றாருனாக்கா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்க. ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செஸ் விளையாட்டு அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அப்படி பிடிச்சனால அந்த கேமை கிரியேட் பண்ண வர கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ வரம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை, நீங்க அந்த செஸ் போர்டை எடுத்து அதுல முதல் கட்டத்துல ஒரு அரிசி வைக்கிறீங்கன்னா அடுத்த கட்டத்துல 2 அரிசி, இப்படியே முன்னாடி உள்ள ஸ்கொயர்ல எவ்வளவு இருக்கோ அதை விட அடுத்த கட்டத்துல நீங்க அதை டபுள் பண்ணிக்கிட்டே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ராஜாவும் வந்துட்டு நீ என்னை வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்ட, நீ ஏதோ தங்கமோ இல்ல வைரமோ அது போல கேட்பேன்னு நினைச்சாக்கா இந்த மாதிரி சிம்பிளா கேட்டு என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வேணும்னா கூட கேளு, அந்த மாதிரி தங்கமோ வைரமோ நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவரு வந்து அதுக்கு இல்ல எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லியிருக்காரு. சரி, இவனுக்கு வந்துட்டு பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை போல, அதனால சிப்பாயை கூப்பிட்டு அவனுக்கு கேட்டதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் போக திருப்பி அதே சிப்பாய் வந்துட்டு ராஜாட்ட, ராஜா நம்ம வந்துட்டு அந்த ஆளை லூசுன்னு நினைச்சோம், ஆனா ரொம்பவே அதி புத்திசாலியா இருக்கிறான், அவன் கேட்ட அரிசியை இந்த உலகத்துல நீங்கன்னு இல்லை யாருமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி இது எவ்வளவு அரிசி அப்படின்றத சொல்றேன் பாருங்க. செஸ் போர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 64 ஸ்கொயர் இருக்கு. அதுல முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரிசி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2 அரிசி. இப்ப அதை வந்துட்டு டபுள் பண்ணிக்கிட்டே போகணும் இல்லையா? அப்போ மூணாவது இதுல பாத்தீங்கன்னாக்கா 4, அடுத்து இதுல பாத்தீங்கன்னாக்கா 8, அடுத்துல 16, இது போல கடைசியில வரக்குள்ள பாத்தீங்கன்னா அது மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு அரிசி தான் வருது. எவ்வளோன்னு எனக்குமே சரியா தெரியல, வேணாக்கா நீங்க எவ்வளோன்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ராஜா வந்து நினைக்கிறாரு வெறும் அரிசி தானே கேட்கறான், நம்ம ஈஸியா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அந்த ஆளு கேட்டது அரிசி கிடையாது, இந்த உலகத்தோட மொத்த வெல்த்தையுமே கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நினைச்சீங்கன்னாக்கா, நம்ம ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா இந்த முதல்ல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சு அந்த ரிட்டர்ன்ஸ்ல இன்னொரு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். டைம் ஆக ஆக அந்த growth பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே மேசிவா இருக்கும். சரி, இப்போ இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம ஒரு கேம் ஆடுவோம். இப்போ இந்த நிமிஷமே பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த நிமிஷத்துல இருந்து 1 ரூபாய் வந்து 30 டேஸுக்கு டபுள் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க 2 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காம்பவுண்ட் எஃபெக்டோட அருமை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த 1 ரூபாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுவுமே இம்பாக்ட் ஆகுற மாதிரி தெரியாது, ஆனா அது 18வது நாள்ல இருந்தா இம்பாக்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னாக்கா 18வது நாள் 1,31,000 ரூபாய் கிட்டத்தட்ட growth ஆயிருக்கும். இந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வர growth ரொம்பவே மேசிவா இருக்கும். இதுவே அந்த 30வது நாள் பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 55 crore கிடைச்சிருக்கும். நீங்க இதுவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் 45 crore லாஸ் ஆயிருக்கும். இதனாலதான் இதை வந்து 8th ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளோட வாரன் பஃபெட்டோட கிராஃபை கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டி தான் ரொம்பவே மேசிவான இம்ப்ரூவா இருக்கும். நம்ம நிறைய விஷயத்திலேயே படிச்சிருப்போம் நல்லது என்னைக்குமே ரொம்ப காலம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி, அது உண்மைதான். நம்ம வாரன் பஃபெட்டே பாத்தீங்கன்னாக்கா தன்னோட 50 ஏஜுக்கு மேலதான் மேசிவான காம்பவுண்ட் எஃபெக்டே வேலை செய்ய தொடங்கி இருக்கு. ஆனா நார்மலான நிறைய பேரை பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல தொடங்கிட்டு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கலனாக்கா அதை உடனே குவிட் பண்ணிடுவாங்க. இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டு வராங்க. பட் ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு குவிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த டிப்பிங் பாயிண்ட் காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே, ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் எதையுமே வந்துட்டு குவிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்துட்டு அப்ளை பண்ண பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட லைஃபோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் சேனல் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக க்ரோத் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுமே நானும் கற்றுக்கிட்டு உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்த மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்கணும், ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது.
இந்த டாபிக்கு ரிலேட்டடா நம்மளோட மெஸ்ஸியே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவர் ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் 114 நாள் ஆயிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டனால தான் அவருக்கு அந்த நாள் ஓவர் நைட்ல வந்துட்டு காம்பவுண்ட் எஃபெக்ட் கிடைச்சி அவர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காரு. நம்ம சின்ன சின்ன எஃபோர்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அது காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும்ன்றத நம்புவோம். இதை வந்து எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா தி காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற புக்கில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை.